உண்மையிலே அந்த அரவேக்காடு முறுக்கு ரொம்ப நைஸாக சாஃப்டாக இந்த வயசானவங்களுக்குலாம் அழகாக சாப்பிட்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு குமார் மாஸ்டர் இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு லாலாக்கடை முறுக்கு சூப்பராக செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம குமார் மாஸ்டர் சந்திக்க வந்திருக்கிறோம். குமார் மாஸ்டர், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு முறுக்கு போட போகிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து மாஸ்டர் இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, 2 விதமான முறுக்கு இதில் நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 விதமான முறுக்கு என்னன்னு கேட்டால் மாஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது நான் போடும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம மாஸ்டர் என்ன பக்குவத்தில் போடுறாரு அப்படின்றத அதை 1 by 1 நம்ம மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்த 2 அப்படின்றத எங்ககிட்டே சொல்லலை, அவர் அந்நேரம் சொல்லுவார். அதை ரொம்ப நாங்களே தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கும். அதேமாரி அந்த செய்தி நீங்களும் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க, சொல்லுவாங்க. இன்றைக்கி மாஸ்டர் போட போகிறது ஒரு படி, அதாவது 4 ஆளாக்கு மாவு அளவுக்கு முறுக்கு போட போகிறாங்க. இந்த மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்குறாங்க, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறாங்க, அடுத்ததாக ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு, சோடா உப்பு இது எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுறணும். இது கூடவே ஒரு 200 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்குறாங்க. சாதாரண எண்ணெயாக போதும், சுடு எண்ணெய் வேண்டாம். ஒருபடி அரிசி மாவு, உளுந்து காவலக்கு காவலக்குமா கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் இருக்குமா மாஸ்டர்? 125 கிராம். 125 கிராம். அதாவது உளுந்து நீங்கள் எப்படி நல்லா பச்சை உளுந்தா காய வச்சு அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுருக்கீங்கம்மா. நைஸாக அரவையில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கீங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய மொத்தமாக அரைச்சி வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசி மாவு எந்த மாதிரி அரிசி மாவு மாஸ்டர்? இது பச்சை அரிசியை நனைய போட்டு காய போட்டு போடுறது. அதாவது பச்சை அரிசியை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி அப்படியே நல்லா முறுமுறுன்னு காய விட்டு அப்படியே அரவையில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கீங்க. அந்த பக்கம் தான் இதோட மாவு. ஆமாம் ஆமாம், சூப்பர். நம்ம தண்ணி வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். ஆமாம், மாஸ்டர் இப்போ வந்து முறுக்கு போடுறதுக்கு மாவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தண்ணியை தேவையான அளவு ஊற்றி அதை பார்த்துக்கோங்க. அவர் எந்த அளவுக்கு மாவை கையை விட்டு சுற்றி எப்படி நைஸாக பிணையிறாருன்னு அதை பார்த்துக்கோங்க. அதான் மாவு பிணையிற பக்குவம். நம்ம வீட்டில் என்ன தான் மாவு பிணைஞ்சாலும் அந்த கடையில் வர்ற சுவை வரலன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி மாவை அடித்து பிணைந்து இந்த கட்டி எது இருந்துச்சுனாலும் பேச இதாகும். நம்ம சளிச்சும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாமே சளிச்சிருக்கீங்க, சளிச்சு தான் போட்டு போகிறோம். அரைச்சிட்டு வந்தாலும் நம்ம ஒருக்க ப்ரிப்பேர் பண்ணும்போது சளிச்சிடணும். சல்லாடை வச்சு சளிச்சிடணும். நல்லா அடித்து பணிஞ்சு இந்த முறுக்கு மாவு பொறுத்தளவு நல்லா அடிச்சு பண்ணிடணும். நம்ம பார்த்து நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு மாவு எப்படி மாஸ்டர் வந்து அடிச்சு பிணைஞ்சிருக்கிறாருன்னு. இதுதான் இப்போ பிணைஞ்சிட்டிங்களா மாஸ்டர்? மாவு சூப்பராக மாவு பிணைஞ்சிட்டாங்க மாஸ்டர். இதுதான் பக்குவம். காய விடாமல் கொஞ்சம் அப்படியே தண்ணியை வச்சு, தண்ணி ஊற்றக்கூடாது, கையை தொட்டு தண்ணியில் முக்கிட்டு அப்படியே ராசா அப்படியே காய விடாது. இதில் ஃபுல் முக்கால் இது எடுத்து வச்சு 10 முறுக்கு கரெக்டாக வரும். அதை மொத்தம் முக்கால் அளவுக்கு தான் ஃபில் பண்ணணும். ஆமாம், அதுக்கு அந்த மாவை அப்படி எடுத்து மாவோட இலக்கம் அந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க. அந்த மாவு அள்ளி வைக்கிற பக்குவம், அந்த இலக்கம். மேடு உள்ள சட்டியில் இதில் தான் போடணும் முறுக்கு போடுறதா. அது எண்ணெய் வந்து 1/2 இதுக்கு தான் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம காய்ச்சல் வச்சுருந்து போடுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். மாஸ்டர் எந்த அளவில் எண்ணெய் சூடு இருக்கணும்? ஃபுல்லாக ஆனால் காய்ச்சல் இருக்கணும். ஃபுல்லாக காய்ச்சல் இருக்கணும். ஆமாம், நல்லா காய்ச்சல் இருந்தால் தான் தெரியும். அந்த சப்பாட்டை அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா சப்பாட்டை அடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து தேங்குழல் முறுக்கு பார்த்துக்கோங்க. மாஸ்டர் வந்து அந்த உலக்கோட தன்னோட பார்வைக்கு அந்த உலக்கை பிழிகிறதுக்கு நமக்கு தெரியணும். அந்த பிழிகிற அளவுக்கு தெரியும். அந்த உலக்கை வந்து நல்லா கிராஸாக வச்சு டக்குன்னு அந்த உலக்கில் வர்ற அளவுக்கு நைஸாக வர்ற அளவுக்கு மாவோட பக்குவத்தை பிணைஞ்சு அதை ரெடி பண்ணி உள்ள பிழிஞ்சிட்டாரு. இப்போ நம்ம கடையில் இது எவ்வளோ மாஸ்டர் விற்கிறாங்க அந்த முறுக்கு? இது 7 ரூபா வைக்கிறாங்க. 7 ரூபா வைக்கிறாங்க. அந்த 1 ஓலை அந்த அளவு வந்து 1 ஓலை சுற்று 1 ஓலை இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் காக்காடு கொடுக்க வேண்டியிருக்கும் மாஸ்டர்? இது வந்து 4 நிமிஷம் ஆகும்.
நம்ம காய்ச்சல் எவ்வளோக்குள்ள வச்சு இது பண்ணுறோமோ டக்குன்னு ரொம்ப ஆனால் காய்ச்சல் வச்சோம்னா வேகாது படக்காது, உள்ள அப்படின்னு இருக்கும். வெளியில வந்து முறுக்கு நிறம் மாறிடும், மாறிடும், செவந்துடும். நீங்க எடுக்கும்போது இந்த பக்குவத்தை சொல்லிட்டு அப்படியே நீங்க எடுங்க. அது வந்து இப்போ முத போடுறது கொஞ்சம் வெயிட்டாக தான் வரும். முத ரவுண்டு போடுறது அதுக்கு எடுத்து உலக்கு போட முறுக்கு வந்து அப்படியே செவந்து நல்லா மொறுன்னு வரும். ஆமாம், முறுக்கு பூரா வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு மாஸ்டர் எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, மொத்தமாக எடுக்கிறதுக்காக இந்த கரண்டி பெரிய கரண்டியில் வச்சுட்டு அந்த சின்ன கரண்டியை வச்சு டக்குன்னு எடுத்து மாஸ்டர் இப்போ 2வது ரவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல முதல் ரவுண்டில் என்ன கொஞ்சம் சூடு குறைஞ்சிரும், 2வது ரவுண்டில் கொஞ்சம் நல்லா சூடை ஏற்றிட்டு இந்த மாதிரி விடாமல் அடுத்தடுத்து இன்னும் வந்து காய்ச்சல் குறையாது. முதல் தடவை வந்து காய்ச்சல் குறைவாக இருக்கும், அடுத்தடுத்து போடும்போது நமக்கு அந்த சரியான அளவு கிடைச்சிரும். ஆமாம், அடுத்த ரவுண்டு தயாராகிடுச்சு. ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன். இந்த முறுக்கு வந்து நல்லா முருக விட்டு சாப்பிட்டா மொறுன்னு இருக்கும். இந்த முறுக்கை மாஸ்டர் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த அரவேக்காடில் எடுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அரவேக்காடு முறுக்கு சாப்பிடுறதுக்கு நாங்கள் போடும்போது மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த முறுக்கு போடும்போது அரவேக்காடு முறுக்கு வாங்குறதுக்குன்னே ஒரு 4 கஸ்டமர் வந்துடுவாங்க. அது போட்ட உடனே அந்த அரவேக்காடு முறுக்கை எடுத்து அதை சூடாக ஆற விடாமல் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதில் அப்படியே லேச மிளகு பொடி தூவி சுட சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும்ன்றதை அன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு சூப்பராக ஒரு டிப்ஸாக சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இப்போ நமக்கு அடுத்த ரவுண்டில் அந்த அரவேக்காடு முறுக்கு போட்டு தருவார். அதை எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதோட நல்லா கலராக வந்து அதை விட நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த அரவேக்காடு முறுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மாவு நம்ம எண்ணெயில் பிழிஞ்சா அடுத்த நிமிஷமே லேசாக வெந்திருக்கும், அதாவது கால்வாசி வெந்திருக்கும். அந்த டைம்லேயே அந்த முறுக்கை வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி இளம் வேக்காடு உள்ள முறுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பல் இல்லைன்னா கூட நல்லா மென்று சாப்பிட்ருவாங்க. அதே நேரத்தில் பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சூடாக இருக்கும்போது மிளகு பொடி சீரக பொடி போட்டு சாப்பிட்டா அரவாக்கில் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். அது அந்த லைட்டாக தான் போடணும் சீரக பொடி. நான் பாயிண்ட் வச்சு போடுறேன், நீங்கள் இருந்தால் கையில் எடுத்துக்கலாம். விழுகவே இல்லையா? போதும், இந்த அளவுக்கு போதும். ஆனால் மழை நேரம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மழை நேரத்தில். அப்போ நம்ம கடையில் வந்து இந்த அரவேக்காடு இதுக்காண்டி ஆள் கஸ்டமர் இருக்காங்க, வயசானவங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதிகமாக மேக்ஸிமம் சாப்பிட்ற வயசானவங்க. அந்த மிளகு பொடி சீரக பொடி போட்டு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். ஆனால் ஆறிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அந்த சூடாக இருக்கும் போதே மிளகு பொடி சீரக பொடி போட்டு சாப்பிட்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி 2 வகையான முறுக்கு போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.